சேலத்தில் 1700 பெண்கள் கூடி 27 நிமிடங்களுக்கு நடராஜர் உருவ அமைப்பில் பரதநாட்டியம் ஆடி சாதனை படைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், 1700 பெண்கள் கூடி நடராஜர் உருவ அமைப்பில் பரதநாட்டியம் ஆடியிருக்கிறார்கள். யாருடைய தலைமையின் கீழ் இது நடைபெற்றது? இது எந்த சாதனையில் இடம்பெற்றிருக்கிறது? திலகவதி, எந்த ஒரு கலையும் மேடையில் அரங்கேறும் போது அது அந்த கலைஞனுக்கு பெருமை சேர்க்கும். அதே கலை ஒரு கூட்டு முயற்சியாக களம் காணும் போது அது ஒரு சாதனையாக மாறி அந்த கலைக்கே பெருமை சேர்க்கும். அப்படி ஒரு சாதனை நிகழ்வு தான் தற்பொழுது சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் உடையாப்பட்டி அருகே உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கண்கவர் நிகழ்ச்சியின் முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க குறிப்பிட்டது போல நர்த்தன நடராஜர் உருவத்தில் அந்த கலைஞர்கள் வரிசையாக அணிவகுத்து நின்று இருக்கக்கூடிய காட்சி தான் அனைவரையும் மெய்சிலிருக்க வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. அதாவது 1700 நடன கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் 1700 பேர், 5 முதல் 55 வயது வரையிலான பெண் கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியத்தை, பரத கலையை ஊக்குவிக்கும் விதமாக அனைவரிடத்தையும் இந்த பரத கலையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக நடராஜர் நடராஜரை வழங்கி, அதாவது நடனம் அப்படின்னாவே நடராஜர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாரம்பரியமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில நடராஜரை வணங்கி சிவன் பாடல்கள் ஒலிக்க தொடர்ந்து 27 நிமிடங்களுக்கு இந்த சாதனை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நிகழ்வை உலக சாதனையாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளிலும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். திலகவதி, காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அங்கே இணைந்து இந்த சாதனையை படைக்க முயற்சி செய்து நடனமாடிக்கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கும்போது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.